Good evening, students. ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம், ஓகேவா? யாராவது வராங்க பார்ப்போம். ஒரு 5 minutes பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 67th சம் கொடுத்துருந்தோமா, கரெக்டா? ஸோ சால்வ் பண்ணீங்களா? ஆன்சர் என்ன வந்துச்சு? 67th கொஸ்டின். சிக்ஸ்டி செவன்த்துக்கு 14% வரும், ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்ததா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 68. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் பிளஸ் பர்சன்டேஜ் ஓரியன்டட் சம், ஓகேவா? ஸோ இது மென்சுரேஷன்லயும் இதே டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இங்க பர்சன்டேஜ் டாபிக்ல இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மாடலுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. A cylinder has its radius reduced by 20%, ஓகேவா? ஸோ ஒரு சிலிண்டரோட ரேடியஸை எவ்வளோ குறைக்கிறாங்கன்னு சொல்றாங்க, 20% கம்மி பண்றாங்க, ஓகேவா? அப்போ ஜென்ரலாவே நம்ம என்ன எடுப்போம், டோட்டல்னா எத்தனை பர்சன்டேஜ்? 100%, ஓகேவா? அதுல 20% கம்மி பண்றாங்க அப்படின்னா ரேடியஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 80%. இட் மீன்ஸ் 80/100, ஓகேவா? ஸோ நம்ம இது என்னன்னு வச்சுக்கலாம்னா நியூ ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓல்ட் ரேடியஸ் வந்து 100%. 100%-ஐ நியூமரலா மாத்தணும் அப்படின்னா 100/100 வரும். ஸோ அப்போ வேல்யூ என்னன்னா 1 வரும், ஓகேவா? அதுவே நியூ ரேடியஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஒரிஜினல்ல இருந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க? 20. அப்பனா 80/100. ஸோ இது வந்து நம்ம எல்லாமே டெசிமல்ல எடுத்து போட்டாதான் ஈஸியா இருக்கும், ஓகேவா? ஸோ ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா டெசிமல் கொடுத்துருக்கானா, ஸோ அதனால டெசிமல்லையே போட்டுக்கலாம். அப்போ 80/100னா 2 ஜீரோக்கு 2 டெசிமல் எடுப்போமா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.8. புரிஞ்சுதா? சரி, இப்போ ரேடியஸ் போட்டாச்சு. அடுத்து ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்ட் பை 40. அப்போ ஒரிஜினல் ஹைட் வந்து 1 வச்சுக்கலாம், ஓகேவா? 100%. ஸோ 100%-ஐ நியூமரல் வேல்யூவா மாத்தினா என்ன வரும்? 1, ஓகேவா? அதுவே நியூ ஹைட்டு ஒரிஜினலை விட எத்தனை பர்சன்டேஜ் அதிகம்? 40. அப்பனா 100 + 40 எவ்வளோ? 140%. ஸோ இதை நியூமரிக்கல் வேல்யூவா மாத்தணும்னா 140/100. ஸோ 2 ஜீரோக்கு 2 டெசிமல், ஸோ 1.4, ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இட்ஸ் வால்யூம். ஸோ வால்யூம் கேட்டிருக்கனால இங்க சிலிண்டர் ஷேப் கொடுத்துருக்கானா, ஸோ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். ஜென்ரலா ஸோ ஒரிஜினல் வால்யூம் அப்படின்னா ஃபார்முலா என்னது? πr²h, ஓகேவா? இதுல நம்ம எல்லாத்துக்குமே 1 தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஆன்சரும் என்னதான் வரும்? 1 தான் வரும், ஓகேவா? ஸோ இது பிரச்சனை இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறனால நியூ ரேடியஸும் நியூ ஹைட்டையும் வச்சு நியூ வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இது அப்படியே எடுத்துக்கோங்க. r²hக்குலாம் அதே தான் வரும். ஸோ 1 πன்னு வரும், சரியா? சரி, நெக்ஸ்ட் அதே மாதிரி நியூ வால்யூம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்? அதே π இன்டூ, ஓகேவா, r². ஸோ இங்க r²ன்றப்போ r வந்து நியூ ரேடியஸ் எடுக்கணும்.
ஸோ இங்க என்ன இருக்கு 0.8 the whole square into h வந்து இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 1.4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுலையுமே பை என்னவா தான் இருக்கு காமனாக தான் இருக்கு. ஸோ பை கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 8ஓட ஸ்கொயர் என்னது 64. ஸோ பாயிண்ட் வைக்கும்பொழுது என்ன ஆகும் நம்மளுக்கு 0.8 into 0.8, so 0.64 into 1.4. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.896 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஸோ நம்மளுக்கு ஒரிஜினல் வால்யூம் என்ன கிடைச்சிருக்கு 1, ஏன்னா எல்லாமே காமன் தான் கரெக்டா? ஸோ அதனால நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். நியூ வால்யூம் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 0.896 தான் கிடைச்சிருக்கு. இட் மீன்ஸ் 1 விட கம்மி. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது கரெக்டா? ஸோ இந்த ஒரிஜினல்ல இருந்து நியூ வால்யூம் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் டிவைடட் பை இன்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்கறனால 100%. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் என்னது 1 மைனஸ் 0.896. ஸோ இங்க வேணும்னா ஒரிஜினல்னு போட்டுக்கோங்க, போட்டுட்டாலும் ஒண்ணுதான் போடணும். ஸோ டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஜென்ரலாவே நம்ம பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு ஃபார்முலா பார்த்திருக்கோமா? ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் இன்டு 100%. அப்போ 1 மைனஸ் 0.896 டிவைடட் பை ஒரிஜினல் என்னதான் 1 தான் இன்டு 100%. ஸோ 1ல 0.896 போச்சுன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்துடும் 10, ஸோ இது 9, இதுவும் 9. ஸோ 4 3 1 சரி 0, 9ல 9 போச்சுன்னா 0. ஸோ 0 4 இன்டு 100ன்றப்போ நம்மளுக்கு 0.104. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 ஃபார்வர்டா பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் 10.4%. புரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்கும்போது ஒரிஜினலும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சேஞ்ச் நியூ வால்யூம் ஒரிஜினல் வால்யூம் நியூ வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பர்சன்டேஜ் ஃபார்முலால போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதிட்டு சிலிண்டரோட ஒரிஜினல் ரேடியஸ் நியூ ரேடியஸ், அதே மாதிரி சிலிண்டரோட ஒரிஜினல் ஹைட் நியூ ஹைட், அதுக்கப்புறமா வால்யூம்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு பர்சன்டேஜ் சேஞ்சோட ஃபார்முலா. ஓகேவா?
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. $69. Salil salary was first reduced by 25. ஸோ இங்க salary எவ்வளோன்னு சொல்ல, ஆனா salary என்ன பண்றாங்க 25% கம்மி பண்றாங்க. தென் அதோட திரும்பவும் 12% என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பர்சன்டேஜ் வாஸ் ஹிஸ் ஃபைனல் சேலரி லோயர் தேன் ஹிஸ் இனிஷியல் சேலரி. அப்போ இனிஷியல் சேலரியை விட ஃபைனல் சேலரி எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், ஜென்ரலாக வெறும் பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a + or - b இன்ட்டு + or - ab/100 போடலாம். பட் ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் சேலரியை விட ஃபைனல் சேலரி எவ்வளோ கம்மின்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் கொஸ்டின்ல சேலரி வேல்யூ என்னன்றதை கொடுக்கவே இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம தான் இனிஷியல் சேலரி என்னவா எடுத்துக்கணும், 100-ஆ எடுத்துக்கணும். எப்படி வேணாலும் எடுக்கலாம். 100 எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்பவுமே பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 100 தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியல் சேலரி நான் என்னன்னு வச்சுக்கிறேன், 100. கரெக்டா? ஸோ அந்த சேலரியில இருந்தானே 25% கம்மி ஆகுது. ஸோ அப்போ 100 இன்டூ reduced by 25 னா 100ல இருந்து 25 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ண எத்தனை, 75/100 பர்சன்டேஜ் இருக்கனால 100. எகெயின் இன்டூ திரும்ப என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்க, 12. இதையும் நம்ம 100ல இருந்து எடுத்துக்கணும். கம்மி பண்றாங்கனாலும் 100ல இருந்து மைனஸ் பண்ணோம். இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொன்னா 100ல இருந்து பிளஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப என்ன வரும், 112 100 + 12 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃபைனல் சேலரி. ஓகேவா? நம்மளுக்கு ஆன்சரா வரதான் என்னது, ஃபைனல் சேலரி. ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஒரு 100க்கு ஒரு 100 கேன்சல். ஸோ இது 25 டைம்ஸ்ல போட்டிங்கன்னா 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் எகெயின் 4 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 4s are 8, 8 4s are 32. ஓகேவா? அப்போ ஃபைனல் சேலரி என்ன வரும், 8 3s are 24 to 8. It means 84. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இனிஷியல் சேலரி ஃபைனல் சேலரியா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ கம்மியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் சேலரி எனக்கு எவ்வளோ 100ன்னு எடுத்திருக்கேன். ஃபைனல் சேலரி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 84. அப்போ எவ்வளோ கம்மியா இருக்கு, 16% கம்மியா இருக்கு. ஸோ ஃபைனல் சாரி இனிஷியல் மைனஸ் ஃபைனல். அப்போ 100 minus 84 is equal to 16%. புரிஞ்சுதா? ஆப்ஷன் 2 காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. A number when increased by 100%. ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, கொஷினே அந்த நம்பர் தான். ஓகேவா? ஸோ என் நம்பர், ஸோ அது நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த நம்பரை 100% இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. அப்போனா என் நம்பர் பிளஸ் 100% ஆஃப் எக்ஸ். கரெக்டா? ஸோ என் நம்பர் வென் இன்க்ரீஸ்டு பை, ஸோ இன்க்ரீஸ்டுனா பிளஸ் பண்ணும், டிக்ரீஸ்டுன்னு வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ என் நம்பர் வென் இன்க்ரீஸ்டு பை 100%, it gives 2820. Then the number is x என்னன்றதை find out பண்ணும். So இது இப்போ expand பண்ணலாமா? x plus 100x divided by 100 is equal to 2820. ஸோ நீங்க பாட்டு 100 கேன்சல் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நடுவில் இங்க என்ன இருக்கு, பிளஸ். ஸோ எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 100x plus 100x ஆன்சர் என்ன வரும், 200x is equal to 2820 into டிவிஷன்ல இருக்கிற 100 இந்த சைடு போனா என்ன ஆகும், மல்டிப்ளை. ஓகேவா? ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ x is equal to 2820 divided by 2. ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும், 1410. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் 71. மல்டிப்ளை தாமா போட்டிருக்கேங்க, இங்க இடம் இல்லாதனால இங்க போட்டிருக்கேன். ஸோ 2820 into 100. ஸோ இங்க பை 100 இருக்குது, இப்படி வரும் 200x divided by 100 is equal to 2820. அப்போ 200x மட்டும் இங்க வச்சுட்டு 100 இந்த சைடு போனா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 2820 into 100. ஸோ x மட்டும் வேணும்னா 2820 into 100 divided by 200. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், 2 வந்து 2820 கேன்சல் பண்ணும். ஓகேவா? அந்த ஸ்டெப்பை நான் சிம்பிளிஃபையா போட்டேன், இங்க மல்டிப்ளை தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, 71. In an election between two candidates, மொத்தமே 2 பேர் தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 85% ஆஃப் த ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் கேஸ்ட் தேர் ஓட். ஸோ இதுல எத்தனை பேர் வாக்கு பண்ணிருக்காங்கன்னா 85. ஓகேவா? அதுல
எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்வாலிடுன்னு சொல்லியிருக்காங்க? 4% டோட்டலா இன்வாலிட் ஓட்டு. ஓகேவா? இப்போ வின்னிங் கேண்டிடேட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 65% வேலிட் ஓட்ஸ் வந்து எடுக்கிறார். அண்ட் ஒன் பை த எலெக்ஷன் பை எ மார்ஜின்னா வாக்கு வித்தியாசம். ஓகேவா? ஸோ எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வின் பண்றாருன்னா 2142. ஓகேவா? அப்போ எத்தனை பேர் வந்து ஓட்டர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்கள என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்ல தான் எத்தனை பர்சன்டேஜ் ஓட் பண்ணிருக்காங்க? 85%. கரெக்டா? ஸோ அப்போ எப்படி வரோம்னா எக்ஸ் இன்டூ 85 by 100. பர்சன்டேஜ்ன்றனால by 100. அதுல 4% இன்வேலிட்னா அப்போ வேலிட் எத்தனைன்னு பார்க்கணுமா? ஜென்ரலாவே பர்சன்டேஜ்னா எதுல இருந்து மைனஸ் பண்ணோம்? 100ல இருந்து மைனஸ் பண்ணோம். ஸோ 100ல 4 போயிடுச்சுன்னா எத்தனை வரும்? 96. அப்போ 96 by 100 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் ஓட்ஸ். இப்ப பாருங்க டோட்டல் ஓட் எவ்வளோன்னு தெரியாது. வின்னர் வந்து எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காருன்னு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? சோ இப்போ டோட்டல் ஓட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப பாருங்க. சோ வின்னர் எத்தனை பர்சன்டேஜ்? 65%. தோத்தவர் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருப்பாரு? 35. இட் மீன்ஸ் 100 மைனஸ் 65. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் தான் எத்தனை ஓட்டு? 2142. ஏன்னா வின்னிங் கேண்டிடேட் லூசிங் கேண்டிடேட்டை விட எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காரு? 2142. இட் மீன்ஸ் இந்த ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? 5ல 5 போயிடுச்சுன்னா 0 3. அதாவது 30%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 2142னா எனக்கு டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். கரெக்டா? அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2142 divided by 30 into 100. So 0க்கு 0 cancel. So 3 cancel பண்ணலாமா? 7 3s are 21, 1 3s are 3, 4 3s are 12. Then ஒரு 0 இங்க இருக்கா? So அந்த ஒரு 0 இங்க வந்து. So அப்போ டோட்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோ இது பண்ணிருக்காங்க? 7140. பட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்னன்னா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ நம்ம எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எக்ஸை இங்க வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு போலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7140 then 100 into 100 divided by 85 into 96. ஓகேவா? ஸோ இது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 20 டைம்ஸ். ஸோ இது வந்து 17 டைம்ஸ். அதே மாதிரி 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 25 டைம்ஸ். தென் 24. ஸோ இது கேன்சல் பண்ணனா 4 டேபிள்ல பண்ணா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ். ஓகேவா? தென் திரும்பவும் இதை கேன்சல் பண்ணும். ஸோ இப்போ 6ல போகுதான்னு பார்க்கணும். ஸோ ஈவன் நம்பர். தென் 7 + 1 8 12. ஸோ 3லயும் கேன்சல் ஆகும். அப்போ 8ல கேன்சல் பண்ணலாமா? ஸோ சாரி 6ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 6 are 6, பேலன்ஸ் 1 11, again 1 6 9 0. ஓகேவா? ஸோ 17 கேன்சல் பண்ணும். 17 கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 9 7 டைம்ஸ் வரும். 7 7s are 49. ஸோ 7 டைம் கேன்சல் ஆகும். தென் 0 இருக்கனால 0. ஸோ அப்போ ஃபைனலா என்னெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்? கரெக்ட். ஸோ 70 into 5 into 25. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு 0 வந்துச்சுன்னா கண்டிப்பா லாஸ்ட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஸோ 0 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னதான்? செகண்ட் ஒன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8750. காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாடல் கீழே நிறைய சம்ஸ் இருக்கு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான், வேல்யூ மட்டும் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க 2780. வெரி குட். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம்.
ஸோ பார்த்தோன்னே எக்ஸ் பிளஸ் 100x/100 வரணுமா? ஸோ அப்போ 200x divided is equal to 2780 into 100. So again 20 to 0 cancel. Then x is equal to 1 2s are 2, 3 2s are 6, 9 2s are 80. So 1390. Option A. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 11ன்னு போட்டிருக்காங்க பாருங்க, அது கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம்ல சேம் மாடல் தான். ஸோ இந்த பர்சன்டேஜ்ல அந்த வேல்யூ மட்டும்தான் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் மாடல் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்துதா?
என்னாச்சு ஆன்சர் வரலையா? சரி ஓகே கவனிங்க. ஸோ சேம் அதே தான். வெரி குட். 4750. ஸோ ஹவு மெனி ஓட்டர்ஸ் ஆர் ரிஜிஸ்டர்டுன்னு கேட்டிருக்கானா? ஸோ எக்ஸ் இன்டூ எவ்வளோ ஓட் பண்ணிருக்காங்க? 80. ஸோ 80/100 இன்டூ 5% இன்வேலிட்னா 95 வந்து வேலிடா இருக்கும். ஸோ 95/100 இஸ் ஈக்குவல் டு இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ வின்னிங் கேண்டிடேட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வின் பண்ணியிருக்காரு? 75னா அப்போ லூஸ் ஆனது 25. கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50. ஸோ 50%ஓட வேல்யூ தான் என்னது? 1805 அப்படின்னா 100%. ஸோ டேரக்டா இது மல்டிப்ளை பை 2வே பண்ணிடலாம். ஏன்னா 50 100 தானே. ஸோ 1805 into 2. So 5 2s are 10, 16, 1, 3, 3670. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் சைடு கொண்டு போகலாமா? ஸோ 3670 into 100 into 100 divided by 80 into 95. ஸோ 0க்கு 0 கேன்சல். ஓகேவா? தென் 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 20, 1 5s are 5, 9 5s are 45. ஓகேவா? தென் திரும்பவும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 4s are 8, 5 4s are 20, 50. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4750. சேம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட்ல 0 இருக்கா? ஸோ யூனிட் டிஜிட் 0வா இருக்கும்போது கண்டிப்பா ஆன்சர்ல லாஸ்ட் 0 வரணும். ஸோ 0 இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னதான்? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோவா? ஒன் தான் ஒன் தான். 3610. 5 2s are 10. சரி ஒன் தான் அப்படி 7 மாதிரி இருக்கு.
ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு 19 டிவைட் பண்ணும். ஸோ 19 வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ 19 வந்து 19 டைம்ஸ் போகும். அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சரியா? ஸோ கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஈஸி. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 4750 வரும். சம் சால்வ் பண்ணவங்க 73 சால்வ் பண்ணுங்க. ஆ ஓகேம்மா. Third 2300 correct. So x plus 70 by 100x is equal to 3910. So direct 170x is equal to 3910 into 100. So 1 0 க்கு 1 0. So 17 வந்து 391ல cancel பண்ணீங்கன்னா 23 times 4. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2300. ஓகேவா? நெக்ஸ்ட் 74 பாருங்க. இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 20% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4/5 ஆஃப் செகண்ட் நம்பர். ஸோ ரெண்டுமே அப்போ வேற வேற நம்பர்ன்றப்போ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 20/100 ஆஃப் இன்டூ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது எக்ஸா? ஸோ டைரக்டா இப்படி எக்ஸ் போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ 4/5 ஆஃப் செகண்ட் நம்பர் என்னது y. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு செகண்ட் நம்பர்? அப்பனா எக்ஸ் இஸ் டு ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பை ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சா சேம் ரெண்டுமே. ஸோ எக்ஸ் இங்கே இருக்கட்டும், மல்டிப்ளேல இருக்கிற ஒய் இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? தென் 4/5 அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருக்கிற 20/100 இந்த சைடு வந்தா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஸோ மேல 100 கீழே 20. கரெக்டா? ஸோ 5 100ல எத்தனை டைம்ஸ் போகும்? 20 டைம்ஸ். 20க்கு 20 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 4/1. அப்போ எக்ஸ் இஸ் டு 1னா என்னது? 4:1. சாரி, எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4:1. புரிஞ்சுதா? இல்லைனாலும் இங்க கேன்சல் பண்ணிட்டு கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம இஷ்டம் தான், நான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ எப்பவுமே எக்ஸ் லெஃப்ட் சைட்ல தான் வரணும், ஒய்யை தான் நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட்ல கொண்டு வரணும். ஸோ அப்போ டிவிஷன் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸுக்கு இந்த சைடு இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 4:1. காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ 74 காப்பி பண்ண அப்புறம் 75 சால்வ் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ எல்லாருக்கும் வருதா பாருங்க. நெக்ஸ்ட் சம். த கரண்ட் பாப்புலேஷன் என்னன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இட் இன்க்ரீஸ் பை 25% அண்ட் 70% இன் 2 சக்சசிவ் இயர்ஸ், அடுத்தடுத்த வருஷம். தென் தேர்ட் இயர் என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் என்ன பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது ஃபார்முலா என்னது, பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பார் என். பட் ஆனால் இங்கே ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கறனால நம்ம தனித்தனியாக போடணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி அதாவது பர் இயருக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்தாங்கன்னா பிரின்சிபல் ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரீஸ்னா 100ல இருந்து ஆட் பண்ணும், டிக்ரீஸ்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னது, 14,680 இன்டூ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ, 25. அப்போனா 125/100 இன்டூ அடுத்து 70% இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ 170/100 இன்டூ அடுத்தது தேர்ட் இயர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது எவ்வளோ, 20. அப்போ 100ல 20 போயிடுச்சுன்னா என்ன வரும், 80. ஸோ 80/100. அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
வெரி குட். ஆப்ஷன் ஏ வந்ததா? நெக்ஸ்ட் 77 போட்ட ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ. செவன்டி செவன் போட்டீங்கன்னா 78. நம்ம இப்ப சொல்லி கொடுத்தல சேம் மாடல்.
20995 correct. So increases in the 152 by 100 and 130 by 100. So third one மட்டும்தான் decrease. So 85 by 100. So கீழே எல்லாமே cancel ஆயிரும். So 19 into 13 into 85. Cancel பண்ணீங்கன்னா 20995. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க a number when decreased by 6. ஸோ இது வரைக்கும் இன்க்ரீஸ் தானே பார்த்தோம். ஸோ அப்போ டிக்ரீஸ் வரும்போது நான் என்ன சொன்னேன், மைனஸ் போடணும்னு சொன்னேன்னா, அப்போ எக்ஸ் மைனஸ் 6/100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3760. ஸோ எப்பவுமே 100 பிளஸ் பண்ணுவோம், இங்க 100ல இருந்து என்ன பண்ணும் மைனஸ். ஸோ 100 மைனஸ் 6 என்னது 94. ஸோ 94x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 3760. அப்போ 94x is equal to 3760 into 100. ஓகேவா, கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க. ஆ 4000 கரெக்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4000 வரும். நெக்ஸ்ட் 80 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் 80 சொல்லுங்க பாப்போம். ஸோ இது டெசிமல்ல தான் வரும். வெரி குட். 2237.5. எல்லாருக்குமே ஆன்சர் வருதா பாருங்க. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? 2237.5. நெக்ஸ்ட் 81 சால்வ் பண்ணுங்க. இதான் லாஸ்ட் கொஸ்டின். இந்த எலெக்ஷன் சேம் அதே மெத்தட் தான். ஓகேவா? ஓகே. 81 சால்வ் பண்ணுங்க பாப்போம். லாஸ்ட் 81 சால்வ் பண்ணுங்க பாப்போம்.
ஆன்சர் வந்துதா 81க்கு? ஆ 10250. கரெக்ட். ஸோ எக்ஸ் இன்டூ 80/100 இன்டூ 15 போயிடுச்சுன்னா 85/100 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6970 வரும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். 10250. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பர்சன்டேஜ்ல இருக்கிற எல்லா மாடலுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. மண்டே வந்து நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஸோ கிளாஸ் ஓவர். நாளைக்கு கிளாஸ் இல்லைப்பா. மண்டே டு ஃப்ரைடே தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மண்டே. ஓகே. ஓகேப்பா.